நடு ரோட்ல உடம்பு ஃபுல்லா டேட்டூ போட்ட ஒருத்தன் படுத்திருக்கான். அப்போ என்னடா குளிருது, நான் ஜன்னல் கதவை சாத்த மறந்துட்டேனோ அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. அப்போ எந்திரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கான். அப்போ தூரத்துல இருந்து ஒரு லேடி நடந்து வரத பாக்குறான். அவங்கதான் நம்ம படத்தோட ஹீரோயின் பாக்ஸூன், கில் பாக்ஸூன். அவங்க தூரத்துல இருந்து அப்படியே பேசிக்கிட்டே வராங்க. இன்னத்தால எந்திரிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும் போது உன்னை யார் அனுப்பிச்சுட்டு தண்டனக்காடான சில்கார்பட்டி செல்வராஜா அப்படின்னு கேக்குறாரு. அவ சிரிச்சுக்கிட்டே நீ பெரிய சமுராயின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவ கேட்கும் போது பாவன் நீ யாருன்னு தெரியும், நீ தனியாதான் வந்திருக்கேனா, நீ பெரிய ஆளாதான் இருப்ப அப்படின்றான். ஆமா எனக்கு ஒரு டவுட், நான் தூங்கும் போது நீ எனக்கு கொண்டிருக்கலாமே, ஏன் நான் எந்திரிக்கிறதுக்கு வெயிட் பண்ண அப்படின்னு அவன் கேட்கும் போது பாக்ஸூன் அது ஒண்ணும் இல்ல, நேத்து என்னோட பொண்ணும் நானும் டிவி சேனல்ல நியூஸ் வரது பாத்துட்டு இருந்தோம். அதுல பிரசிடண்டோட பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான்னு நியூஸ்ல ஓடிச்சு. அப்ப நானு அவ்வளவு நல்ல ஸ்கூல்ல சேர்த்ததுக்கு அப்புறமும் இவன் தப்பு செஞ்சுட்டு வரான் பாரு அப்படின்னு சொன்னேன். அப்ப என் பொண்ணு அதுன்னு நல்ல ஸ்கூலு, நார்மல் ஸ்கூலு, எந்த ஸ்கூல்ல தப்பு செஞ்சாலும் ஒரே மாதிரிதான் பாக்கணும் அப்படின்னு அவ சொன்னான். அதனாலதான் நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரலன்னு உடனே சாவடிக்காம இப்ப வரைக்கும் வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு கட்டணை ஒத்துக்கி போட்டு வா சண்டை செய்யலாம் அப்படின்னு அவ கூப்பிடுறான். அவ கோடாரி எடுத்து வெட்ட வர, அவன் கத்தி எடுத்து குத்த வர, ரெண்டு பேரும் மரணமாசா சண்டை போட்டுக்கிறாங்க. அவனும் சும்மா இல்ல, பயங்கரமா சண்டை போடுறான். பாக்ஸூனியே அவன் கையில கீறிடுறான். இதுக்கு மேல விட்டா நம்ம தலையை வெட்டிடுவோம்னு பயந்த பாக்ஸூன் வேனுக்கு ஓடி போய் கன் எடுத்து நெஞ்சிலே ஒரு புல்லட் இறக்குறாங்க. நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அவன் கேட்கும் போது இது ஒண்ணும் இல்ல தலை, இது வெறும் ஒரு தொழில் தான் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலும் சுட்டு போட்டு தள்ளிடுறான்.